சப்ஜெக்ட் பேசினாலும் அது அவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும். அவங்க மூலமா உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும். ஸோ காரிய சித்திகளுக்கும் அட்ராக்ஷன்ஸ்க்கும் தெய்வ அட்ராக்ஷன் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு மனிதன் ஏற்படுற ஒரு வசியத்தையும் அந்த சங்கு வந்து ஏற்படும். ஸோ சங்கு வளையல் போட்டுக்கணும். நீங்கள் எதை பண்ணாலும் விசேஷம். சங்கு வளையல் பண்ணி வீட்டில் வந்து பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். சங்கு வளையல் போட்டு பண்ணும்போது உடனே வேலை செய்யும். சங்கு வளையல் போட்டு தெய்வத்தை ஆலயத்தில் தரிசனம் பண்ணும்போதும் சங்கு வளையல் வந்து ஆகர்ஷணம் பண்ணி உங்களுக்கு தெய்வ சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சங்குன்றது ரொம்ப விஷயம். ரெண்டாவது, சங்கு கையில் மாட்டின்னு நீங்கள் தர்மம் பண்ணிங்கன்னா அந்த தர்மம் வந்து மல்டி அதாவது பல மடங்காக பெருகி உங்களுக்கு திருப்பி வரும். தர்மம் பண்ணாலும் சரி, தர்மம் தானம் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு பலன்களை அதிகம். சங்கு வளையல்ன்றது ரொம்ப ரொம்ப